வீட்டில் இருந்தே பணம் சம்பாதிக்கிறதுக்கு அமேசான் கேடிபியை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் நிறைய வீடியோஸ் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் எந்த புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற நீஷ் ரிசர்ச் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ்லேயும் இமெயிலையும் கேட்குறது எப்படி நான் வந்து நீஷ் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து எந்த மாதிரி புக்கு போடணும் அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றத பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். வெல்கம் டு அனதர் எபிசோடின் சேமிப்பு அவசியம். இப்போ நான் வந்து ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ Amazon.comல தான் நான் வந்து எல்லா விதமான ரிசர்ச்சும் பண்ணுவேன். ஏன்னா வந்து அதுதான் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு புக்கு போட்டேன் அப்படின்னா அதில் விற்றுச்சுன்னா கூட எனக்கு போதும். மற்ற கண்ட்ரீஸ் லைக் யூகே, கனடா இதிலலாம் 1-2 காப்பி விற்றா கூட எனக்கு அடிஷ்னல் தான். ஸோ என்னுடைய ரிசர்ச் வந்து நான் Amazon.comல தான் பண்ணுவேன். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் வந்து இப்போ அமேசான் இந்தியாவில் இருக்கீங்களோ இல்லை எங்கே இருந்தாலும் Amazon.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா யூஎஸோட வெர்ஷனில் நம்ம இருக்கோம். இப்போ போனோடனே ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து டெலிவர் டு அப்படின்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த டெலிவர் டு அட்ரஸ் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்தியாவுக்கு நீங்கள் ஷிப் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு உங்களுக்கு காட்டுற ரிசல்ட்டெல்லாம் வந்து இந்தியாவுக்கு ரிலேட்டடாக அந்த மாதிரி காட்டும். ஆனால் நம்ம பிளாட்ஃபார்மில் போட போகிறது வந்து யூஎஸ் பிளாட்ஃபார்மில் போட போகிறோம் அப்படின்றதுனால யூஎஸோட ஜிப்கோடை அங்கே கொடுத்துக்கணும். டெலிவர் டு அப்படின்றதுல நம்ம யூஎஸ் ஜிப்கோட் கொடுக்கணும். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கூகுளில் போய் ஜென்ரலாக வந்து நியூயார்க் ஜிப்கோட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு 5 டிஜிட் கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடை தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து இங்கே கொடுத்துருக்காங்களே என்டரில் யூஎஸ் ஜிப் கோடுன்னு, அந்த இடத்துல வந்து இந்த நம்ம கண்டுபிடிச்ச அந்த 5 டிஜிட் கோடை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அப்ளைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது நியூயார்க்குக்கு நம்மளோட புக்கை வந்து எந்த பொருள் நீங்கள் அமேசானில் வாங்கினீங்கனாலும் ஷிப் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அஷ்யூம் பண்ணிக்குவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் யூஎஸ்லேருந்து இந்த ரிசர்ச்சை வந்து பண்ணுறீங்க அப்படின்ட்டு அதை சிஸ்டம் வந்து யோசிக்கும். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து நியூயார்க் அப்படின்ட்டு நம்மளுடைய டெலிவரி அட்ரஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கிறோம். இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, க்ரோம் எக்ஸ்டென்ஷனை வந்து 2 க்ரோம் எக்ஸ்டென்ஷனை வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, க்ரோம் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். அந்த எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 2 க்ரோம் எக்ஸ்டென்ஷன்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து செல்ஃப் பப்ளிஷிங் டைட்டன்ஸ். ஸோ நான் இந்த சர்ச் எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் தீம்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து செல்ஃப் பப்ளிஷிங் டைட்டன்ஸ் அப்படின்னு ட்ரை பண்ண போகிறேன். அந்த இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து அமேசானில் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எந்த டூலுமே இதில் இன்ஸ்டால் பண்ணல, எந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷனுமே நான் இன்ஸ்டால் பண்ணல. இப்போ வந்து நான் ஒரு கலரிங் புக் போடலான்னு நினச்சிக்கோங்க. நான் வந்து இப்போ டைப் பண்ண ஆரம்பிக்கிறேன். கலரிங் புக் அப்படின்னு நான் போட ஆரம்பித்தேன் அப்படின்னாலே அமேசானே வந்து சில விஷயம் வந்து சொல்லும். இதை வந்து இது பண்ணுது இல்லையா. ஸோ நம்ம கலரிங் புக் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் நீஷ் கம்மி பண்ணி சொல்லுது. அடல்ட்ஸுக்கா இல்லை கிட்ஸுக்கா, டாட்லர்ஸ் அப்படின்னா 1 to 3 years அவங்களுக்கா, டீன்ஸுக்கா, டீனேஜர்ஸ்க்கா, இல்லாட்டி கேர்ள்ஸுக்கா, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உள்ள கொஞ்சம் நீஷை வந்து சப்நீஷ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஒன்றும் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் இல்லாத ஒரு மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு புக்கு போட போகிறீங்க, கலரிங் புக் போட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரெக்குயர்மெண்ட் என்ன, அந்த புக்குக்கு ஒரு தேவை இருக்கணும். அந்த தேவை இருக்கிறது அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அந்த புக்கை யாராவது சர்ச் பண்ணுறாங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். நிறைய பேர் சர்ச் பண்ணாங்க அப்படின்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து கலரிங் புக் ஃபார் டீன்ஸ்ன்னு சர்ச் பண்ணதுனால தான் அது வந்து இந்த லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த புக்கை யாராவது சர்ச் பண்ணுறாங்களான்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிமாண்ட் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நம்ம அந்த புக்கு போடலாம் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஆனால் அந்த டிமாண்ட் இருக்குது, ஆனால் ஏற்கனவே அந்த மார்க்கெட்டில் அந்த கீவேர்டுக்கு எக்கச்சக்க புக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு புக்கு போட்டோம் அப்படின்னா அதுக்கு பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப கம்மி. இப்போ நமக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதனால நான் போட்டோன்னே அந்த புக்கை நான் மார்க்கெட் பண்ணேன் அப்படின்னா எல்லோரும் போய் வாங்கிடுவாங்க அப்படின்னா அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனால் இப்போ நம்மளை மாதிரி நமக்குலாம் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபாலோவர்ஸ்லாம் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து அந்த புக்கை வந்து நம்ம தான் மார்க்கெட் பண்ணணும். எதர் ஆடு போட்டோ இல்லையோ, ஆடு போட்டாலுமே எக்கச்சக்க புக்கு இருக்கிறப்ப நம்மளோட புக்கை வந்து ஃபர்ஸ்ட் பேஜுக்கு நம்ம கொண்டு வர்றதுக்கு வந்து எக்கச்சக்கமாக பணம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா,
இப்போ எந்த புக்கு வந்து இந்த புக்குக்கு டிமாண்ட் இருக்குது அது ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் கேட்குறாங்க. ஆனால் அந்த புக்குக்கு நிறைய புக்கு ஏற்கனவே பப்ளிஷும் ஆயிருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய புக்கை வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து கொண்டு வரதுக்கான சான்ஸு வந்து ஜாஸ்தி. எதுக்கு நம்ம ஃப்ரண்ட் பேஜுன்னு சொல்கிறோமா, இப்போ சர்ச் பண்ணோடனே நம்மளுடைய புக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்தால் மட்டும்தான் விற்கும். இல்லாட்டி வந்து அந்த விற்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளே இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா 100வது பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை போய் சூஸ் பண்ணி வாங்குவோம். ஃப்ரண்ட் பேஜில் என்ன இருக்கோ அதே தான் நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். அதனால நம்மளுடைய புக்கை வந்து ஃப்ரண்ட் பேஜுக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா புக்குக்கு டிமாண்ட் இருக்கான்னு பார்க்குறோம். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். டிமாண்ட் இருக்கிற ப்ராடக்ட்டுக்குள்ள மார்க்கெட்டில் எத்தனை புக் ஆல்ரெடி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அமேசானில் போய் கலரிங் புக் அப்படின்னு நான் போடுறேன். இப்போ ஃபார் அடல்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதை நான் சூஸ் பண்ணுறேன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அமேசான் வந்து சர்ச் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல வந்து சர்ச் ரிசல்ட் காட்டுது இல்லையா, அடல்ட்டுக்கு வந்து 60,000 புக்கு வந்து இருக்குது. இந்த 60,000 புக்குக்கு நம்மளும் போய் காம்படிஷனில் போய் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து அந்த புக்கை ஃப்ரண்ட் பேஜுக்கு கொண்டே வர முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அகெயின் கோ பேக், அடல்ட்ஸ்க்கு போடாமல் சீனியர்ஸ்க்கு போடுறோன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் சீனியர்ஸ்ன்னு டைப் பண்ண ஆரம்பிச்சோன்னா சீனியர்ஸ்ன்றது வந்து என்ன, சீனியர் சிட்டிசன் நம்ம ஊரில் கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்களே அவங்களால அடல்ட் கலர் புக்கெலாம் பண்ண முடியாது. கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் திக்கான லைன்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் சீனியர்ஸ்ன்னு போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா சீனியர்ஸுக்கு வித் டிமென்ஷியா இருக்குது, கலரிங் புக் ஃபார் சீனியர்ஸ், ஈஸி லார்ஜ் பிரிண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சீனியர்ஸ் ஜஸ்ட் சீனியர்ஸ்க்கு மட்டும் போட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 6,000 ரிசல்ட் இருக்குது. ஸோ அடல்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா 60,000 ரிசல்ட் இருந்துச்சு, இங்கே 6,000 ரிசல்ட் தான் இருக்குது. ஸ்டில் 6,000ன்றதுமே ஜஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தி தான். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த கீவே மிஸ் பண்ணி வேண்டான்னு நினச்சிட்டு இப்போ வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து போட போகிறோம். பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணியிருக்காங்களான்னு நான் பார்க்குறேன். இப்போ நான் டைப் பண்ணுறப்பே வந்து பாதி தான் டைப் பண்ணேன். சீனியர் சிட்டிசனுக்கு CITN போட்டோன்னே அதுவே காட்டுச்சு. ஸோ வேறு யாரோ நிறையா பேர் டைப் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போனா வந்து டிமாண்ட் இருக்குன்றது எனக்கு தெரியுது. ஸோ நான் இந்த கீவேர்டை வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் சூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ 1000 ரிசல்ட் வருது. ஸோ இப்போ எனக்கு ஓகே 1000ன்றது யூஸ்வலாக நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். 1000 ரிசல்ட் இருக்கிற ஒரு நீஷை வந்து நம்ம வந்து டேப் பண்ணலாம், நம்ம போய் அதில் புக்கு போடலாம் அப்படின்ட்டு நான் யோசிப்பேன். ஆனால் இந்த புக்கில் நிஜமாகவே இந்த புக்கெலாம் நிறையா விற்கிதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில், நமக்கு வந்து நம்ம புக்கு போட்டால் ஃபஸ்ட் பேஜில் வர்றதுக்கு ஒரு சின்ன ஆப்ஷனும் இருக்குது. பட் வந்து ரியலாக இந்த புக்கெல்லாம் விற்கிதா, நிறையா பேர் சர்ச் பண்ணி பார்க்குறாங்களா அப்படின்ட்டு ஒன்றும் நம்ம ஃபர்தராக வந்து உள்ளே போய் பார்க்கணும். ஸோ மார்க்கெட் இருக்குது, நிறையா நம்ம போடலாம் புக்கு, ஆனால் போட்டால் விற்குமா அப்படின்றது நம்ம தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா அதுக்கு தான் இந்த 2 டூலை வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த 2 டூலையும் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட் டு க்ரோம்னு போடணும். ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டூலு. இப்போ இது வந்து செகண்டு. நான் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளை வந்து ஒரு ஐடி க்ரியேட் பண்ண சொல்லும். ஏற்கனவே எனக்கு ஒரு ஐடி இருக்குது. நான் வந்து இந்த செல்ஃப் பப்ளிஷிங் டைட்டன்ஸில் தான் என்னுடைய மாஸ்டர் கோர்ஸ், இவங்களோட மாஸ்டர் கோர்ஸ் தான் நான் படித்தேன். அவங்களோடது நிறைய எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோடய இதில் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் அவங்க இந்த லிங்க்கையும் நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ ஏதோ ஒரு சேல் போயிட்டுருக்கு போல் 40% ஆஃப் ஆல் டூல்ஸ் அப்படின்ட்டு. அவங்களுடைய பசில் டூல்ஸும் நான் வந்து வச்சுருக்கேன். அதில் தான் வந்து பசில் புக்ஸும் க்ரியேட் பண்ணுறேன். அதை பற்றி நான் வந்து போடுறேன். இப்போ நீங்கள் ப்ரைஸிங் ஷாப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் வச்சுருக்கிற இது வந்து மாஸ்டர் கோர்ஸு ப்ளஸ் இந்த பசில் டூல்ஸ், இது ரெண்டும் நான் வந்து $89க்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து வாங்குறப்போ $149க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன் இந்த பசில் டூல்ஸ். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து நம்ம வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ஃப்ரீ வெர்ஷன் இவங்களோட ப்ரைஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி எல்லாமே வச்சுருப்பாரு. நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீ இருக்கு இல்லையா, நம்ம இது தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃப்ரீ வெர்ஷனை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் Amazon.com போனீங்க அப்படின்னா
இந்த டீன்னு இருக்கு இல்லையா, இந்த டீ தான் வந்து அவர் செல்ஃப் பப்ளிஷிங் டைட்டல்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணதோட இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னு காட்டுது. ஸோ திரும்ப அதே கலரிங் புக் ஃபார் சீனியர் சிட்டிசன் தான் நான் வந்து போட போகிறேன். இப்போ இந்த டூல் வந்து கிக் ஆயிடுச்சு, குயிக் வியூ அப்படின்ட்டு. இப்போ இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து இந்த டூல் வந்து சில ரிசர்ச் வந்து பண்ணிவிட்டு டோட்டல் ரிசல்ட் வந்து நம்ம 1000+ அமேசான் காட்டுச்சு. இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இது வந்து 1305 விச் இஸ் லைக் 1000+. எக்ஸாக்டாக வந்து நம்மளோட கீவேர்டுக்கு மேட்ச் பண்ணுறது ஒரே ஒரு புக்கு தான். ஸோ அதுதான் 16 புக்கு ஃப்ரண்ட் பேஜில் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு கீவேர்டு தான் வந்து மேட்ச் பண்ணுது. இண்டிபெண்ட்லி பப்ளிஷ், இப்போ நம்மளை மாதிரி பப்ளிஷ் பண்ணுறாங்களே அவங்களெல்லாம் இண்டிபெண்ட் பப்ளிஷர்ஸ். 16 புக்கில் 11 புக்கு நம்மளை மாதிரி இருக்கிறவங்க தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் செல்லர் ரேங்க் அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு புக்கு வைக்க ரேங்க் கொடுத்துருவாங்க அமேசானில். இப்போ ஒரு புக்கு ரொம்ப நல்லா விற்கிது அப்படின்னா நம்பர் 1 ஃபஸ்ட் ரேங்க். 1 கிடைக்கிற மாதிரி புக்குனா வந்து ஒரு நிமிஷத்துக்கு 1000 புக்கு விற்கிற மாதிரி இருக்கிற புக்காக இருக்கும். ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்குக்கு நீங்கள் வந்து 2 லட்சம் பிஎஸ்ஆர் இருந்தாலே கொஞ்சம் நல்ல புக்கு தான், நல்லா தான் விற்றுட்ருக்கும். ஸோ ஆவரேஜாக இந்த புக்கில் இந்த நீச்சில் போட்டிருக்கவங்களோட ஃப்ரண்ட் பேஜில் இருக்கிறதுக்கெலாம் வந்து ஒரு 5 லட்சம் பிஎஸ்ஆர் இருக்குது அப்படிங்குது. அதே மாதிரி இப்போ ரிவ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ரிவ்யூஸ்னால் ஆவரேஜாக வந்து 500 பேர் ரிவ்யூ இருக்கிற அளவுக்கு நிறையா புக்கு இருக்குது. சில புக்குக்கு ரிவ்யூவே இல்லை. ஹை வந்திங்கன்னா ஒரு புக்குக்கு 5000 பேர் வரைக்கும் ரிவ்யூ எழுதியிருக்காங்க. ஆவரேஜாக ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து $8 வரைக்கும் நீங்கள் $8.25 வரைக்கும் நீங்கள் வந்து புக்குக்கு இது வச்சுக்கலாம். லோவாக வந்து 6.25 இருக்குது, ஹையாக வந்து $10 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்கோர் ஒன்று சொல்லுது, நீஷ் ஸ்கோர் அப்படின்ட்டு. அது வந்து சம்டைம்ஸ் வந்து க்ரீனாக இருக்கும். க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்குது, நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். இதே இது வந்து எல்லோவாக இருந்துச்சு வந்துன்னா இட்ஸ் ஓகே, ஓகேவான ஒரு நீஷ் தான், ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதே ஏதோ ஆரஞ்சாக வரும் அப்போல்லாம் வந்து நீ வந்து பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அது ஆல்மோஸ்ட் ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இல்லை, ஏன்னா நிறையா பேர் வந்து அந்த அதில் போட்டால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த டூல் வந்து சஜஸ்ட் பண்ணுது. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு டூல் தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா கீழே போய் பார்ப்பேன் என்ன மாதிரி அவங்க புக் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு 2 கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா புக்கு வந்து ஸ்பான்சர்டு அப்படின்னா ஆடுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஆடெல்லாம் நான் வந்து பார்க்காம கீழே வந்துடுவேன். இப்போ இந்த புக்கு வந்து போட்டிருக்காங்க சீனியர் சிட்டிசன் கலரிங் புக், அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். புக்கு கவர் வந்து அப்படி ஒன்றும் பெஸ்ட்டாலாம் இருக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் ஓகேவாக இருக்குது எனக்கு என்னுடைய இதில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 160 பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ரிவ்யூஸ் வந்து லோ கண்டென்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் 10-15 பேர் வாங்கினா தான் ஒரு ரிவ்யூவே வரும். ஸோ வந்து இந்த புக்கெலாம் வந்து கண்டிப்பாக வந்து 1000 இதுக்கு மேலே விற்றுருக்கு. அதே மாதிரி பிஎஸ்ஆர் ரேட்டிங் வந்து 13,000லாம் வந்து அவங்க டெய்லி வந்து கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 15 புக்கு வரைக்கும் விற்கிறாங்கன்னு அர்த்தம். அது எப்படி பார்க்கணுன்றதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்பைரல் பவுண்ட் வந்து கண்டிப்பாக இண்டிபெண்டன்ட்லி பப்ளிஷ் கிடையாது, ஏன்னா வந்து ஸ்பைரல் பவுண்ட் போட முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிஷர் அப்படின்னு காட்டுது இல்லையா, இது வந்து இந்த புக்கு வந்து நம்மளை மாதிரி யாரோ இண்டிபெண்டன்ட்லி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்குக்கு வந்து பப்ளிஷர் வந்து பார்த்திங்கன்னா நியூ சீசன்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஏதோ ஒரு பப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் ஸ்பைரல் பவுண்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சீனியர் சிட்டிசன் கலரிங் புக் இது வந்து இதுவும் வந்து நல்லா தான் விற்றுட்டுருக்கு. 630 இருக்குது. ஸோ ஒரு 6 லட்சம் இது அப்பப்போ யாரோ வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 124, இதுவும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கில் வந்து November 2023 1 இயருக்கு உள்ளே தான் போட்டிருக்காங்க. 8 ரிவ்யூ வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக யாராவது போட்டிருக்காங்களா புக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒருத்தவங்க July 19 போட்டிருக்காங்க, ஆனால் வந்து ஒரு சேல் கூட நடக்கலை. ஸோ அதை விட்டலாம் நம்ம. இது வந்து 2016. ஸோ ரீசெண்டாக போட்ட புக்கு கூட விற்கிதா அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன், அதை தான் நான் பார்க்குறேன். இப்போ July 8 யாரோ அந்த புக்கு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 16 புக்கு வரைக்கும் விற்றுருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ஆடு போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஆனால் ரீசெண்டாக யாரோ போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்றும் இதுக்கு வந்து மார்க்கெட் இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து பழைய புக்கு 2021 புக்கு, இது வந்து 2023 போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதாக வந்து பார்த்து ரீசெண்டாக யாராவது புக்கு போட்டிருக்காங்களா, அந்த புக்கும் விற்கிதா அப்படின்னு பார்க்குறது வந்து எனக்கு அதையும் நான் வந்து பார்ப்பேன். ஸோ ரீசெண்டாக ஒருத்தவங்க புக்கு போட்டிருக்காங்க,
ஆனால் வந்து அந்த புக்கு வந்து யாருமே வாங்கலை அப்படின்னா அது ஒரு மாதிரி. ரீசெண்டாக ஒருத்தவங்க புக்கு போட்டிருக்காங்க, அந்த புக்கையும் யாரோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம புக்கு போட்டாலும் அந்த புக்குக்கு வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ இன்னொன்று வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஆகஸ்ட்டில் இருக்கோம். ஆகஸ்ட்டில் இருக்கிறப்ப வந்து நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி அந்த புக்கு பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு செப்டம்பர் வரைக்கும் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம செப்டம்பர்லேருந்து ஒரு 2 மந்த்ஸுக்கு அப்புறம் ஏதாவது மேஜராக ஒரு ஃபங்க்ஷனோ இல்லாட்டி ஒரு செலிப்ரேஷனோ வருதான்னு பார்க்கணும். இப்போ நம்ம யூஎஸ் மார்க்கெட்டில் தான் இருக்கோம் அப்படின்னா, யூஎஸில் வந்து 4th குவார்ட்டர் அதாவது வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அதுதான் வந்து மேஜர் சேல் நடக்கும் எல்லா விதமான கடைகளிலும். ஏன்னா வந்து நமக்கு எப்படி தீபாவளியோ அது மாதிரி உங்களுக்கு கிறிஸ்மஸ். ஸோ இந்த கிறிஸ்மஸ், தேங்க்ஸ்கிவிங், ஹாலோவின் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று வரும். ஸோ ஹாலோவின் வந்து அக்டோபரில் வரும், நவம்பரில் வந்து தேங்க்ஸ்கிவிங் வரும், டிசம்பரில் வந்து கிறிஸ்மஸ் வரும். அப்போ இந்த 3 இதுக்கும் வந்து ஹாலோவின் கூட அவ்வளோ இந்த மாதிரி வாங்க மாட்டாங்க. ஆனால் கிஃப்ட் வந்து கிறிஸ்மஸுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. எல்லாருக்கும் அவங்க பாட்டிக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி பாட்டி தாத்தாவும் வந்து வாங்கி தருவாங்க. மேஜர் கிஃப்ட் வந்து அப்போ தான் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க எல்லாருமே. அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம கிறிஸ்மஸ் ரிலேட்டட் புக்ஸ் வந்து இந்த டைமில் போட்டால் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைம் இப்போயே போடணும். ஏன்னா வந்து நீங்கள் நவம்பரில் போட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நவம்பரில் எல்லாருமே வாங்கிடுவாங்க. புக்கு கிஃப்ட்டு வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம நவம்பரில் அமேசானுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகணும் அப்படின்னா அந்த புக்கு கண்டிப்பாக அக்டோபருக்குள்ளே வந்து நமக்கு நம்ம போட்டிருக்கணும். ஸோ கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக வந்து நான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். கிறிஸ்மஸ் கலரிங் புக் ஃபார் அடல்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஆனால் எனக்கு அடல்ட்ஸோட நான் வந்து சீனியர்ஸ் பார்க்கலாமான்னு தான் நினச்சேன். ஸோ நம்ம இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ரிசல்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 1000+ ரிசல்ட்ஸ் தான் இருக்குது. இந்த இது லோட் ஆகட்டும் ரிசல்ட் வர்றதுக்கு. அதுக்கு முன்னாடி கீழே வந்து என்ன மாதிரி புக் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். லார்ஜ் பிரிண்ட் கிறிஸ்மஸ் கலரிங் புக் ஃபார் அடல்ட்ஸு, ஈஸி கிறிஸ்மஸ் கலரிங் புக், போல்ட் அண்ட் ஈஸி கிறிஸ்மஸ் கலரிங் புக். இந்த கீவேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, போல்ட் அண்ட் ஈஸி கிறிஸ்மஸ் கலரிங் புக். இப்போ நான் வந்து கலரிங் புக் ஃபார் சீனியர்ஸ் தான் போட்டேன். ஆனால் வந்து இப்போ என்னோடய கீவேர்டை வந்து ஸ்லைட்டாக வந்து மாற்ற போகிறேன். இப்போ நீ ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 52 இருக்குது. டோட்டல் ரிசல்ட் வந்து 1064 இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, போல்ட் அண்ட் ஈஸி பார்த்திங்கன்னா அது நான் டைப் பண்ணுறப்பே வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ போல்ட் அண்ட் ஈஸி அப்படின்றதுக்கு வந்து நல்ல மார்க்கெட் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த நம்ம 2 டூல் எக்ஸ்பேண்ட் போட்டோம் இல்லையா? அதில் ஒரு டூல் வந்து இவ்வளோதே எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் வந்து போடுது. ஸோ என்ன போல்ட் அண்ட் ஈஸி கலரிங் புக் வந்து ஹாலோவின் கூட சர்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஹாலோவின் கூட போடலாம், அப்படி இல்லாட்டி நம்ம கிறிஸ்மஸுக்கே வெயிட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒன்றும் டைப் பண்ண போகிறேன். போல்ட் அண்ட் ஈஸி கலரிங் புக். அது ரிலேட்டடாக இப்போ வருது இல்லையா? கீவேர்டை வந்து கிறிஸ்மஸ் கலரிங் புக். ஃபார் கிட்ஸ் இருக்குது, நம்ம வந்து ஃபார் சீனியர்ஸ் இருக்கா அப்படின்றத சர்ச் பண்ணலாம். அப்படி நான் டைப் பண்ண ஆரம்பித்தோடனே ஒன்றும் சஜஷனில் வரலை அப்படின்னா மேபி அந்த இது யாருமே சர்ச் பண்ணல. பட் நான் வந்து அந்த புக்கு இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறேன். இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா வெறும் 153 ரிசல்ட்ஸ் தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நிஜமாகவே அதுக்கு வந்து ரிலேட்டடாக புக் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா போல்ட் அண்ட் ஈஸி லார்ஜ் பிரிண்ட் கலரிங் கிறிஸ்மஸ் கலரிங் புக் அப்படின்ட்டு அடல்ட்ஸ் அண்ட் சீனியர்ஸ் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி வந்து போன வருஷம் போட்டிருக்காங்க, அக்டோபர்லேயே போட்டிருக்காங்க. கிறிஸ்மஸில் விற்கிறதுக்காக, போன கிறிஸ்மஸில் விற்கிறதுக்காக. இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜூலையில் போன மாதம் போட்டிருக்காங்க. ஆனால் 6 காப்பி விற்றுருக்கு அப்படிங்குது. ஆனால் ஆடு போட்டிருக்காங்க. ஸோ மேலே போய் ஸ்கோர் எனக்கு ஒன்றும் வரல. நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். இதில் வந்து ஆனால் நீ ஸ்கோர் வந்து 0ன்னு சொல்லுது. பட் எனக்கு தெரிஞ்சு அதுக்கான சான்ஸ் கம்மி. அந்த டூலில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். நான் சீனியர்ஸ் அப்படின்ற கீவேர்டை வந்து எடுத்து விட்டுட்டு சும்மா போல்ட் அண்ட் ஈஸி கலரிங் புக் மட்டும், கிறிஸ்மஸ் கலரிங் புக் மட்டும் போட்டிருக்கேன். பார்த்தா நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு இது நம்ம என்ன செக் பண்ணணும்னா, அந்த போல்ட் அண்ட் ஈஸி வந்து ட்ரேட்மார்க் வேர்டான்றதை மட்டும் பார்க்கணும். ஏன்னா நிறையா புக்ஸ் இருக்குது, அந்த புக்ஸும் வந்து விற்கிது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே போட்ட புக்கு 46 இது தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது ஜூலையில் போட்ட புக்கு, இதெல்லாம் அக்டோபர். மேலே போட்ட புக்கு திரும்ப அதெல்லாம் விற்கிது. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸுக்கானதை வந்து ப்ரிப்பரேஷன் வந்து மேலே சில பேர்லாம் புக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ இந்த புக்கை வந்து நான் இதுதான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து வித்துட்ருக்கு இப்போ. ஸோ 57 நீஷ் ஸ்கோர் வந்திருக்கு இப்போ. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான வேலை வந்து இந்த கீவேர்டை வந்து ரிசர்ச் பண்ணுறது தான். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்றத திரும்ப நான் ரீகேப் பண்ணுறேன். ஒன்று, அந்த புக்குக்கு ஒரு டிமாண்ட் இருக்கான்றதை டைப் பண்ணுறப்ப அந்த வேர்டு வருதான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ புக்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த புக்ஸ் எல்லாம் விக்கிதான்னு பார்க்குறோம். இந்த 3 ஸ்டெப்பு தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்படி பார்க்குறப்பே வந்து நான் வந்து கிறிஸ்மஸ் கலரிங் புக் ஃபார் சீனியர் தான் ஆரம்பித்தேன். கிறிஸ்மஸ் கலரிங் புக் ஃபஸ்ட்டு கலரிங் புக் ஃபார் சீனியர்ஸ்னு ஆரம்பித்தேன். அதை இன்னும் கொஞ்சம் நீச் டவுன் பண்ணி கிறிஸ்மஸுக்கு அப்படின்னு சொல்லி கிறிஸ்மஸ் கலரிங் புக்குன்னு பார்த்தோம். அதை பார்க்குறப்பே வந்து இன்னொரு கீவேர்டு வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, போல்ட் அண்ட் ஈஸி அப்படின்ட்டு. ஸோ அந்த போல்ட் அண்ட் ஈஸி கிறிஸ்மஸ் கலரிங் புக்கை வந்து நான் வந்து இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எதுக்காக நான் வந்து அந்த சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நிறையா புக்கு பப்ளிஷ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிஷர் வந்து இண்டிபெண்ட்லி பப்ளிஷ்டு நம்மளை மாதிரி பண்ணியிருக்காங்க. மே 2024 இந்த வருஷம் தான் வந்து மே மாதம் போட்டிருக்காங்க, ஜூலையில் போட்டிருக்காங்க, போன அக்டோபரில் போட்டிருக்காங்க. இது வந்து மே மாதம் போட்டிருக்காங்க. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் எல்லாமே விற்கிது. விற்றால் மட்டும்தான் இந்த நம்பர் வரும். இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் பிஎஸ்ஆர் நம்பர். விற்றா மட்டும்தான் இந்த புக்கு இப்போ இந்த நம்பர் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ ஜஸ்ட்டு வந்து ஜூலையில் போட்டிருக்காங்க. எவ்வளோ நாள், 15 நாளைக்கு முன்னாடி போட்ட புக்கு வந்து விற்றுருக்கு. அப்போ நம்மளும் இதே டைமில் இமீடியட்டாக நம்மளும் வந்து இந்த புக்கை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி தான் வந்து இப்போ நான் வந்து இந்த கீவேர்டெலாம் முன்னாடியே நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக பார்த்துட்டு தான் வந்திருந்தேன். வந்ததுனால தான் வேகமாக அந்த கீவேர்டை வந்து ரிசர்ச் பண்ணி எப்படி பண்ணேன்றதை சொன்னேன். ஆனால் ஃபஸ்ட்டு நான் யூஸ்வலாக வந்து ஒரு நீஷை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய டைம் ஆகும். சம்டைம்ஸ்லாம் 2 hours வந்து நான் செலவு பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு நீஷ்மே வந்து போடலாம் அப்படின்றது ஒர்த்தே கிடைக்காது. ஸோ மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே இதே தட் வந்து நான் எனக்கு புக்கு போடணும் அப்படின்னா நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இருக்கிறதுலே எனக்கு வந்து கஷ்டமான டைம் கன்சியூமிங் வந்து ஒர்க் வந்து நீஷ் ரிசர்ச் தான். இப்போ இந்த புக்கு தான் இந்த புக்கை தான் வந்து நான் ஓப்பன் பண்ணேன். இந்த டூல் வந்து அந்த செல்ஃப் பப்ளிஷிங் டைட்டன்ஸ் சொன்னது தான். கிராஃப் வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து எப்போ போட்டிருக்காங்கன்னா ஜூலையில் போட்டிருக்காங்க. அதுலேருந்து கிராஃப் ஆரம்பிச்சிருக்கு. போட்டப்போ வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கு. ஆனால் ஜூலை ஒரு வாரத்தில் வந்து டக்குன்னு கீழே இறங்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூலை 27லேருந்து ஒரு 3 வாரமாக இந்த புக்கு வந்து சூப்பராக விற்றுட்ருக்கு. ஸோ என்ன மாதிரி வந்து பார்த்தா இண்டிபெண்ட்லி பப்ளிஷ் தான் பண்ணியிருக்காங்க. மே மாதம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 46லாம் வந்து ரொம்பவே நல்ல ஸ்கோர். ஒரு ரிவ்யூஸ் இது வரைக்கும் இல்லை. ஸோ வந்து வாங்கினவங்க இனிமேல் தான் ரிவ்யூஸ் போடுவாங்க. இப்போ இந்த ரீட் சாம்பிள் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி இந்த புக்கு நம்மளால் போட முடியுமா அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். இதில் முதல் எத்தனை 106 பக்கம் இருக்குது அப்படின்னா 50 படம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இன்சைட் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் புக்குக்குள்ளே ஃபஸ்ட்டு பேஜ், போல்ட் அண்ட் ஈஸி கிறிஸ்மஸ் கலரிங் புக். கலர் டெஸ்ட் இதெல்லாம் ஓகே, ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு வந்து ஒரு இதுதான் ஒரு பேஜ், இது 2. இந்த மாதிரி தான் வந்து அவங்களோட பிக்சர்ஸ் இப்படி தான் இருக்குது அப்படின்றத அவங்க வந்து போட்டிருக்காங்க. இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்காலேருந்து எடுக்கலாம். நான் க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்காவோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆனால் எந்த பிக்சர் எடுத்தாலும் மாடிஃபை பண்ணாமல் போட்டுறாதீங்க. ஏன்னா இவங்க வந்து இந்த பாக்ஸை வந்து க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்காலேருந்து எடுத்திருக்காங்கன்னு அஷ்யூம் பண்ணிப்போம். இவங்க வந்து இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நீங்களும் வந்து இதே பாக்ஸ் எடுத்து போட்டிங்க அப்படின்னா அமேசானோட ரோபோட் வந்து உங்களோட புக்கை வந்து நீங்கள் எங்கேயோ இருந்து காப்பி பண்ணியிருக்கீங்க டேட்டாவை அப்படின்ற மாதிரி அஷ்யூம் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த கண்டென்ட் எங்கேருந்து எடுத்தாலும், கேன்வாவாக இருக்கட்டும், க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்காவாக இருக்கட்டும், எங்கேருந்து எடுத்தாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து நான் வந்து டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்காலேருந்து எப்படி நான் வந்து ஒரு டேட்டாவை எடுத்து கேன்வாவில் வந்து அதை மாடிஃபை பண்ணி கலரிங் புக் க்ரியேட் பண்ணுறேன்றதையும் போடுறேன். பட் ஆஸ் ஆஃப் நோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த நீஷை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணி ஒரு புக்கு போடலாம் அப்படின்னா நான் வந்து போடுவேன். ஸோ இப்படி தான் வந்து நான் கீவேர்ட் ரிசர்ச் வந்து நான் பண்ணுறேன். இந்த மாதிரி மிஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் வந்து மார்க்கெட் இருக்கா அப்படின்றத பார்த்து உள்ளே போய் அந்த புக்கு வந்து ரீசெண்டாக யாராவது போட்டிருக்காங்களா, அவங்களுக்கு விற்கிதா அப்படின்றத பார்த்து, அந்த புக்கு கவர் எப்படி இருக்குன்றதை பார்த்து, உள்ளே இருக்கிற இன்டீரியர் எப்படி இருக்குது, நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்து, அதுக்கப்புறம் தான் அந்த நீஷில் வந்து புக்கு போடுறதுக்கு வந்து சூஸ் பண்ணிப்பேன். இது வந்து என்னுடைய டெக்னிக், இதுதான் வந்து பெஸ்ட்டு டெக்னிக் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து எனக்கு ஒர்க் ஆகிறதுனால நான் வந்து அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட நீங்கள் வேறு மாதிரி பண்ணலாமா இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டெக்னிக் ஒர்க் ஆகுது அப்படின்னா அதையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.